ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் நம்மை அனுதினமும் நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய தயவினாலே நாம் 9 மாதங்களை கடந்து இன்றைக்கு அக்டோபர் 1ஆம் தேதியை காண்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்மை கடைசி வரைக்கும் நேர்த்தியான வழியிலே தம்முடைய மகிமையான காரியங்களுக்குள்ளே வைத்து நம்மை நடத்துவதற்கு நம்முடைய மகிமையின் ராஜாவாகிய இயேசு அப்பா நமக்கு போதுமானவராய் அவர் இருக்கிறார். ஒரு குறைவின்றி நம்மை நடத்துவார். நமக்கு அதிகமான பலனை கொடுத்து நம்மை நடத்துவார். அவருடைய ஆறுதல் தேறுதலினாலும் நம்மை நிரப்பி அவர் நடத்துவார். இது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்திய காலத்துக்கும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏராளமான சவால்கள், தடைகள், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி பல காரியங்களை நாம் குறிப்பிட்டு கொண்டே இருக்கலாம். இது எப்படி செய்து முடிக்க முடியும்? அந்த காரியத்தை நான் செய்வேனோ இல்லை இதால் என்னால் ஜெயிக்க முடியுமா என்று சொல்லி பல எண்ணங்களிலே நீங்கள் சூழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை. இந்த தேவன் உங்களை கடைசி வரைக்கும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். சங்கீதக்காரன் இவ்விதமாய் சொன்னான். சங்கீதம் 23 நாம் படிக்கிற பொழுது அங்கே வாசிக்கிறோம். 3வது வசனத்தில், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்றைக்கும் சங்கீதக்காரனை போன்று தேவனாகி கர்த்தர் அனுதினமும் உங்களை பலப்படுத்தி இந்த புதிய மாதத்திலும் தம்முடைய நீதியின் பாதையிலே உங்களை நடத்துவார். தான் கர்த்தர் என்றும் தேவன் என்றும் விளங்கத்தக்கதாய் உங்களை ஜெயமாய் நடத்துவார். ஜெயத்தை நோக்கி உங்களை நடத்துவார். ரட்சிப்பிலே நீங்கள் ஸ்திரப்படும்படி நடத்துவார். நீங்கள் பலனடையும்படி நடத்துவார். அந்தகார கிரிகைகளை பாதத்துக்கீழே போட்டு மிதிக்கத்தக்கதான பலத்தினாலும் அபிஷேகத்துக்குள்ளும் தேவன் இந்த புதிய மாதத்தில் உங்களை நடத்துவார். நீங்கள் பலங்கொண்டவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். காரணம், வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையோடு இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களை ஆச்சரியமாய் அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. நாம் செபிக்கலாம். மகா பரிசுத்தமான தகப்பனே, உடைய வல்லமை உள்ள நாமத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், ஆராதிக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் ஆச்சரிய விதமாய் தயவாய் கிருபையாய் எங்களை நடத்தி கொண்டு வந்த இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் நீங்கள் எங்களை வழி நடத்துவீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய கரம் எங்களை பற்றி தாங்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி, நீர் இவர்களுக்கு தயவு பாராட்டி நீர் இவர்களை நடத்த வேண்டுமாய் உம்முடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தில் உம்முடைய புதிய கிருபைகள், பலன், தயவு, வெளிப்பாடுகள், வழிநடத்துதல் எங்களுக்கு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னும் எங்களுடைய இரட்சகருடைய நாமத்தில் உறுதியாய் நம்பிக்கையாய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.